நீலகிரியில் அவலாஞ்சி அணை நிரம்பியதை அடுத்து வினாடிக்கு 1000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. 24 மணி நேரத்தில் அவலாஞ்சியில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அவலாஞ்சி அணை முழு கொள்ளளவை எட்டி 1000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தியுள்ளது. காலை 9 மணி அளவில் அணை திறக்கப்பட உள்ளதால் அனைத்து பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி இத்தலார் ஊராட்சி மன்றம் சார்பாகவும் முள்ளியூர் ஊராட்சி மன்றம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். பொள்ளாச்சி ஆழியார் அணையில் இருந்து 11 மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொள்ளாச்சி ஆழியார் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக 11 மதகுகள் வழியாக வினாடிக்கு 4151 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 118.90 அடியாக உள்ளது. மேலும் ஆற்றின் கரையோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பதையும் ஆற்றில் குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் என நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காவிரியில் உபரிநீர் திறக்கப்படுவதால் குமாரபாளையம் மற்றும் பவானியை இணைக்கும் பழைய பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரிநீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆற்றில் குளிக்கவும் துணி துவைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குமாரபாளையம் பவானியை இணைக்கும் 100 ஆண்டு பழமையான பாலக்கரை பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றி மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கனஅடியிலிருந்து 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் பிலிகுண்டுலு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு கடந்த சில நாட்களாக வினாடிக்கு 18,000 முதல் 50,000 கனஅடி வரை வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் தற்போது நீர்வரத்து அதிரடியாக அதிகரித்துள்ளதால் காவிரி கரையோர பகுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.